இந்த ஜாப் பண்ணுங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசையை வந்து தூண்டுவாங்க. அப்புறம் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கன்றுவாங்க. இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது. ஓகேவா? புது புது நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஹாய் மக்களே, இப்போது எனக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டான நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5வது தடவை வருது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை இதே மாதிரி தான் வந்துச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேணாம் அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா புது புது நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரிக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேம் தான். ஓகேவா? நீங்கள் அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன மெசேஜ் வருது, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்னன்னு பார்ப்போம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சேஃபாக இருங்க. ஆன்லைனில் நிறையா ஸ்கேம் நடந்துக்கிருக்கு. அதனால் சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம் நடக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள், அவேர்னஸ் கொடுங்க. இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துக்கிறதுக்கு நிறைய பேர் தேவையில்லாத நம்பர்லேருந்துலாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள புரிய வச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க எதுவும் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன மெசேஜ் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த நம்பர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. இந்த நம்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அபோட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். இந்த நம்பர் மொத்தம்னா வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸே யூஸ் பண்ணலை. இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுன்னு சொல்லுவாங்க, ரோபோ. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. நான் ஹூ ஆர் யூ அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது இதுதான் அனுப்பும். இங்கே பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா வீணா காத்திரி இப்போ நினைக்கிறேன். ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரிக்கே நான் வீணா காத்திரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கே ப்ளை சைடு குளோபல் சர்வீஸ் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு ஜாப் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேச முடியுமா அப்படின்ற மாதிரிக்கு மெசேஜ் பண்ணும். ஓகே டெல்மி அப்படின்னு நம்ம போட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கே இது ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க்கும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு அதுக்கு நமக்கு அந்த ஜாப்பை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பு சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாயிலேருந்து 8000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்லும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க பாருங்கள். நீங்கள் இதை கீவேர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து நாங்கள் பே பண்ணிடுவோன்ற மாதிரிக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம எதுவுமே சொல்லாமல் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் ஏதாவது எக்ஸாம்பிள் டாஸ்க்கு சொல்லட்டுமா அந்த மாதிரிக்கே வருதா. நான் அதுக்குமே எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 11:17க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 12:17க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்களா அப்படின்னு அதுவாக வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குது. நான் வந்து நோ இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டேன். ஆனால் அது கொடுத்ததுக்கப்புறமும் பாருங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரிக்கே ஒர்க்கு வந்து இந்த மாதிரிக்கே ஒர்க்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கன்னுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் டாஸ்க்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லுது. என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸாம்பிளாக உங்களுக்கு டாஸ்க்கு சொல்கிறோம், நீங்கள் அதை பண்ணுங்கள், காசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்து நம்பினதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கு ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரிக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெசேஜ் வரும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குது. இந்த டெஸ்ட்டில் A to Z எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இந்த ஜாப்புக்குள்ளே வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் சும்மா வந்து காயின் சென்ட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜாப் ரிலேட்டாக தான் இங்கே வரும், மெசேஜ் வரும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வந்து ஹியூமன்ஸ் யாருமே வந்து மெசேஜ் பண்ணல, பாட்டு தான் வந்து பண்ணுது. இப்போ பாருங்களேன், இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஹலோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அந்த மாதிரிக்கு தான் ஏதாவது மெசேஜ் வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து வரும் தான் பாருங்கள். ஓகே இந்த மாதிரிக்கு வந்துருச்சு.
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக தான் நம்மளை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெசேஜ் வரும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அந்த மாதிரிக்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கே வரும். நீங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் இன்வால்மெண்ட் ஆகிடாதீங்க. இப்போது நீங்கள் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணணும். இந்த மாதிரிக்கே இந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பண்ணலாம், அப்ளை பண்ணலான்ட்டு போவீங்க. அப்படி அப்ளை பண்ணுறப்ப அதை பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களோட டிவைஸ் வரைக்கும் ஹேக் பண்ணி உங்களோட பேங்க் வரைக்கும் போய் ஹேக் பண்ணி உங்களோட அமௌண்ட் எல்லாமே எடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரிக்கு ஆன்லைனில் வரதை நீங்கள் எதுவும் வந்து நம்பாதீங்க, நம்பி வந்து ஏமாறாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்வான்டாக மெசேஜ் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியா கிளிக் பண்ணி மோருக்குள்ளே போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. ஓகேவா? அது பண்ணால் தான் வந்து சேஃபு. நீங்கள் பிளாக் பண்ணலாட்டி திரும்பி கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இதே நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரிக்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஜாப் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துருக்குதா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் வந்து ரிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒன்று முடிஞ்சால் வந்து பிளாக் பண்ணி விடுங்க. நம்மளும் எத்தனை தடவை தான் பிளாக் பண்ணுறது, சும்மா பிளாக் பண்ணி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டு எல்லாம் வர நம்பர் இந்த மாதிரிக்கு வரது ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுங்க. இந்த மாதிரிக்கு வரது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இல்லை, உண்மை இல்லை. இந்த மாதிரிக்கே வந்து நமக்கு வந்து இந்த ஜாப் இருக்குது, இந்த ஜாப் பண்ணுங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசையை வந்து தூண்டுவாங்க. அப்புறம் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கன்றுவாங்க. இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க. இந்த மாதிரிக்கே வந்துச்சுன்னா எதுவுமே வந்து அட்டன் பண்ணாதீங்க, பேசாதீங்க. அவங்ககிட்ட நாட் இன்ட்ரெஸ்ட்னு போடுங்க. அப்படி போட்டாலும் திரும்ப மெசேஜ் வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த சேட்டை வந்து டெலிட் பண்ணிடுங்க. திரும்ப மேபி வருதுன்னா திரும்ப அதை வந்து பிளாக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை பண்ணிடுங்க, பிளாக் பண்ணுங்கள், இல்லாட்டி டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5ஆவது தடவை வருது, இன்னமும் வரும். ஏன்னா வந்து எங்கேருந்து நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து நம்மளோட நம்பர்லாம் எடுத்துருவாங்க, எங்கேருந்தோ எடுப்பாங்க. இப்போ ஆன்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஆப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியிருப்போம். அந்த ஆப்லேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாவை வந்து வாங்கி அது மூலமாக வரவங்க தான் இவங்கெல்லாம், இந்த மக்கள் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க. ஆன்லைனில் இது மாதிரிக்கு ஏதாவது வருது, மெசேஜ் வருதுன்னா கண்டுக்காமல் இருங்க, சேஃபாக இருங்க. ஆன்லைனில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.